கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய உள்ளான மனிதனுக்குள்ளே ஒரு பெரிய ஆசீர்வாதமான ஒரு வேலையை செய்கிறது. அது நம்மை நாளுக்கு நாள் புதிதாக்குகிறதாக இருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கு தான் ஒரு விசேஷம் இருக்கிறது. ஒருவேளை இந்த சரீரத்துக்கு வயதாகலாம், இந்த சரீரத்துக்கு வயதாகி சரீரத்தில் இருக்கிற உள்ளுறுப்புகள் வயதடையலாம். ஆனால் என் ஆத்துமா வர வர இளமை அடைகிறது. அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. கழுகுக்கு சமானமாய் நம்முடைய பலனை கர்த்தர் வர வர புதுப்பிக்கிறார். ஆமென். ஒரு நல்ல ஜெபிக்கிற தேவனோடு நல்ல உறவாடுகிற தேவ பிள்ளையினுடைய ஆத்துமாவிலே ஒரு புதிதாக்கப்படுதலின் விசேஷத்தை அவன் உணர முடியும். தேவ பிரசன்னத்தை உணர முடியும். அவனுக்குள்ள பரலோகத்தினுடைய ஞானம் இறங்கும், பரலோகத்தினுடைய கிருபைகள் அவனுக்குள்ளே இறங்கும், வாஞ்சைகள் அவனுக்குள்ளே இன்க்ரீஸ் ஆகும். நாளுக்கு நாள் அந்த உள்ளான மனிதனுக்குள்ளே அவன் புதிதாக்கப்படுவான். அதுதான் தேவன் விரும்புகிற அழகு. ஆமென். நீங்க எவ்வளவு விலை உயர்ந்த ஆடையை தரித்திருக்கிறீர்கள் என்பது பற்றி ஆண்டவருக்கு முக்கியம் இல்லை. அதை நீங்கள் தரித்து கொள்வதானால் அது ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் எவ்வளவாய் நீங்கள் உங்களை வசதிப்படுத்தி வைத்துக் கொள்கிறீர்கள் என்பதை பற்றி தேவனுக்கு முக்கியம் இல்லை. ஆனால் உங்கள் உள்ளான மனிதன் எவ்வளவு ஸ்திரமாய் பலனாய் விசுவாசத்திலே உறுதியாய் வசனத்திலே ஆளப்பட்டு தேவனுடைய கனிகளினால் நிறையப்பட்டிருக்கிறான். உங்கள் உள்ளான மனிதன் எவ்வளவாக புதிதாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த தேவனுடைய புதிதாக்குதலின் வல்லமையில நீங்கள் எவ்வளவாக அனுபவத்தை பெறுகிறீர்கள் என்பதே முக்கியம்.